வணக்கங்க. வணக்கங்க. உங்க பேரு? என் பேர் லாரன்ஸுங்க. உங்க பேருங்க? என் பேர் ஜோஸ்வாங்க. நம்ம ஜோபி சேனல்ல இருந்து உங்களுக்கு இன்டர்வியூ எடுத்து தான் வந்திருக்கிறோம். எங்க வெள்ளை சட்டெல்லாம் போட்டு பயங்கரமா இருக்கிறீங்க? ஏதாவது ஃபங்க்ஷன் அன்னைக்கு? இன்னைக்கு ஒரு தேர்தலுக்காக போகணுங்க. நல்லபடியா முடிஞ்சதா? அது நல்லபடியா சாப்பிடணும் முடிஞ்சது. ஓகேங்க ஓகே. ஃபீஸ்லாம் எடுப்பீங்க? எப்போ எடுப்பீங்க? அது எடுப்பீங்க. இன்னும் 2 நாள் ஆயிடுங்க. முடி கூட முடியுமா மக்களுக்காக? மக்கள் பார்த்து இல்லைங்க, இப்போதைக்கு அது பண்ண முடியாதுங்க. உங்க மீச பெருசா வச்சுன்னு முடி விட்டா பார்ப்பாங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் ஆட்சி பண்ண அந்த பையனுக்கு பயம் இல்லை. ஏழை மக்களுக்கு நல்லபடியா பார்த்தா ஓ இப்போ அதுதான் பேசலான்னு வரீங்க. ஏழை மக்கள் பத்தி பேசினாதான் நம்மளுக்கு நல்லது. இந்த விவசாயிகளை பத்தி நம்ம தான் பேச போகுது. புரியுதா? இப்போ சென்னை மக்கள் போய் விவசாயிகள் போய் சேரணும்னா சேர முடியாது, செய்ய முடியாது. அது ஏன் விவசாயம் வந்து சென்னையில வந்து ஒரே நிமிஷம் தான் கேள்வி கேட்பேன். ஏழை மக்கள் வந்து நெல்லு மூட்டையும் தூக்குவாங்க, வேர்கள் மூட்டையும் தூக்குவாங்க. இன்னும் எத்தனை இது வந்தாலும் தூக்குவாங்க. 15-20 நீங்க தான் மூட்டை தூக்கிக்கிறீங்களா? தூக்கிருக்குங்க. என்ன மாதிரி மூட்டைலாம் தூக்குறீங்க? எல்லாம் டெக்னாலஜி. நெல் மூட்டை தூக்கிருக்கோம், மலாட்டு மூட்டை தூக்கிருக்கோம், கேவரு மூட்டை தூக்கிருக்கோம், பட்டு தானியங்கள்லாம் நிறைய தூக்கிருக்கோம். விவசாயம் பண்றேன்றீங்க, இது வரைக்கும் என்ன போட்டிருக்கீங்க? 3 ஏக்கர்ல வந்து போடலாங்க. மூட்டை நம்ம யூரியா எல்லாமே போறது இருந்தா போட்டு வரத்துக்கு எல்லாம் தீனினாலே போட்டோம்னா அது அந்த இது ஒரு ஏக்கருக்கு நம்ம இவ்வளவு மூட்டை நம்ம கடன் பண்ணிருக்கோங்க. 12 மூட்டைனாக்கா ஒரு ஏக்கருக்கு எப்படியாவது நம்ம அதுக்கு தகுந்த எல்லாமே பண்ணோம்னாக்கா 20 மூட்டை ஆகலாம், 25 மூட்டை ஆகலாம். எனக்கு வந்து 3 ஏக்கர் இருக்குது. 75 மூட்டை எடுத்தேன். 75-80 கூட எடுத்திருக்கேன். வேற என்ன கேக்குறீங்க? நீ கேட்ட கேள்வி வேற, நீங்க பதில் சொன்னது வேற. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா எப்படின்னா, நான் என்னென்ன மாதிரி பயிரெல்லாம் நீங்க விளைச்சிடுறீங்கன்னு கேட்டுக்கிறேன். ஏங்க, நான் நெல் பேர் வச்சுதாங்க நான் சொல்றேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? இளநீர்லாம் வச்சுக்கிறீங்களா? இளநீர் மரம்லாம்? தென்னை மரம் இருக்குங்க, ஒரு 10 தென்னை மரம் இருக்குங்க. தென்னை மரம் இருந்தும் புண்ணியம் கிடையாதுங்க. ஏன்டா கொந்தளிக்கிற? ஏங்க அதெல்லாம் நீ வெட்டி சாப்பிடலாம்ல? இளநீர் வெட்டி சாப்பிடலாங்க. புரியுதா? வெட்டி சாப்பிடலாம். வெயில் சீசன்ல சாப்பிடுறது அது உடம்புக்கு நல்லது. மழை சீசன்ல சாப்பிட முடியாதுங்க. நீங்க ஏதாவது இந்த மாதிரி செல்ல பிராணிகள் ஏதாவது வளர்க்குறீங்களா நீங்க? நான் இதெல்லாம் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இது வரைக்கும் ஏதாவது வளர்த்துறீங்களா இல்ல இப்போ வளர்க்குறீங்களா? இப்போதைக்கு நாங்கள் எதுவும் வளர்க்கணும். கோழி, ஆடு, மாடு வளர்த்து இருந்தாங்க. மாடு வளர்த்துருந்தேன், எடுத்துக்கிட்டேன். கோழி வளர்க்கலாம்னு நினச்சேன், அது நம்ம பண்ண முடியாதுங்க. சரி, வாழ்க்கைலாம் உங்களுக்கு எப்படி போகுது? வாழ்க்கையில வந்து என் வாழ்க்கையில வந்து ரொம்ப அடிப்பட்டுங்க. வாழ்க்கை எப்படி போகுது? எப்படி சொல்ல வரது ஒன்றும் புரியலங்க. இல்லைங்க, வாழ்க்கை எப்படி போகுது? இப்போ நல்லா போகுதுங்க, இல்லைங்க ஒரு மாதிரியா போகுது? அது ஏதாவது சொல்ல முடியுமா? புரியல. சரியா புரியலங்க. நீ சொல்ற உங்க வாழ்க்கை எப்படி போகுது? என்னுடைய வாழ்க்கை தாங்க நான் சந்தோஷமா. இப்போ வந்து என் ஃப்ரெண்டு சும்மா சொல்றேன், என் ஃப்ரெண்டு நீங்க வச்சுக்க. இப்ப நான் சொல்றேன், என் வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு மச்சான், இது மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, காசு இருந்தா குடுற மச்சான் அப்படின்னு கேட்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போதைக்கு உங்க பாய்க்குல இருந்தா தான் எடுத்து தருவீங்க. இல்லைனாக்கா எடுத்து தர முடியும். அந்த மாதிரி இல்ல மச்சான், என்கிட்ட சும்மா இப்போதைக்கு கிரகத்து இவ்வளவுதான் மச்சான் இருக்கு,
இல்லைண்ணா இல்லை மச்சான் என்கிட்ட காசு இல்லை மச்சான், சாரி மச்சான், மன்னிச்சிடா மச்சான் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அந்த அப்போதையும் உன் ஃப்ரெண்டு மனசு எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியல. கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையும் அது மாதிரி தான். எனக்கு ஆனா நீங்க ஏதோ சொல்றீங்க, ஆனா எனக்கு புரியல. நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியுதா புரியல? இல்லங்க, அவர் கேமராமேன் கூட நீங்க கேளுங்க, அவரு புரியல. ஏன்னா எனக்குமே நான் கொஞ்ச நாள் இப்போ போதுங்க. எனக்கு வந்து அழுவதும் பெண்ணாலே, அழுவதும் பெண்ணாலே, அழுவதுமா அழிவதுமா? அழுவதும் பெண்ணாலே, அழிவதா அழுவதா? கண்ணீர் விடுவதும் பெண்ணாலே. அது எனக்கு சேவா அந்த டைலாக் எனக்கு சொல்ல வரல, சொன்னா அது வேற மாதிரி ஆயிடும், சொல்ல விரும்ப. சரிங்க. எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? ஏங்க அந்த படிப்பு நீங்க ஏதோ சொன்னீங்க வந்து நான் 8வது வரைக்கும் தான் படிச்சேன். படிப்பு நல்லா படிப்பீங்களா? இல்லைங்க, ஒரு அளவு படிப்பேன். அதான் சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்காங்களா? இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கணக்கு பண்ணா அதெல்லாம் எவ்வளோ போகுங்க. விஜயகாந்த் படம் தாங்க நான் அதிகமாக பார்ப்பேன். எத்தனை படம் பார்த்துருப்பீங்க? விஜயகாந்த் படம்ன்ட்டு பார்த்தோன்னா இருக்குங்க, நாங்கள் ஒரு 30 படம் தாங்க, 25 அவர் எடுத்ததே வந்து அவர் 50 படத்துக்கு மேலே எடுத்துருப்பாருங்க. ஆனால் நீங்கள் பார்த்தது? நாங்கள் பார்த்தது வந்து 30 படத்துக்கு மேலே பார்த்துருப்போம். என்ன ஒன்றுனாக்கா அவரோட எந்த சீன் உங்களுக்கு ஃபைட் சீன் பிடிக்குமா, லவ் சீன் பிடிக்குமா, இல்லை ரொமான்ஸ் சீன் பிடிக்குமா? அந்த மாதிரி எந்த சீன் பிடிக்கும்? எனக்கு வந்து ஃபேமிலி மேல இப்போ நடிச்சுதாங்க, அண்ணன் தங்கச்சின்றது அது நடிச்சது பிடிக்கும். அது நடிச்சது மானத்தை போடலையும் அது நடிச்சது நல்லா பிடிக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு டைலாக் சொல்ல முடியுமா? இல்லைங்க, டைலாக்லாம் வந்து சொல்ல முடியும், ஆனால் விவரமா எனக்கு சொல்ல தெரியாதுங்க. அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. இன்னொன்னா விஜயகாந்த் ரசிகர் தான், புரியுதுங்களா? அப்போதைக்கு வந்து சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து ஒரு 5 வயசு 10 வயசுல இருந்து விஜயகாந்த் ரசிகர் தான் நான். எப்போதைக்கு வந்து 26 வயசு ஆகுது, 36 வயசு ஆகுது, 36 37 வயசு ஆகுது. இது வரையுமே விஜயகாந்த் ரசிகர் தான் நானும் சரி, என் ஃப்ரெண்டுங்களும் சரி. ஒரு 4-5 ஃப்ரெண்டுங்க இருக்காங்க. இதுல வந்து ஒரு 3-4-5 ஃப்ரெண்டுமே எல்லாமே விஜயகாந்த் ரசிகர்கள் தான். பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. கோபுரத்தே வந்து நான் வந்து பார்வை சரி ஒரு மாதிரி தான் பார்ப்பேன். ஆனா கோபுரம் விஜயகாந்த் சின்ன விஜயகாந்த் தான் கூப்பிடுவாங்க. என்ன இதெல்லாம் கட் பண்ணிட்டா தான். எத்தனை மணி நீங்க தூங்குவீங்க? எனக்கு டைம்லாம் சொல்ல வராதுங்க. என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஆனா எனக்கு தூக்கம் வரும்போது தான் நான் தூங்க முடியும். 1000 கிலோ தூக்குனா தூக்குவீங்களா? இல்ல, இப்ப சரி நீங்க கேக்குறது ரைட் தாங்க. இப்ப அதே சப்ஜெக்ட் இப்ப வீட்டுக்குள்ள இருந்து தான் நான் கேட்கறேன். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. 100 கிலோ 100 கிலோ நம்ம சொன்ன பாரு, அதெல்லாம் தான் அவனுக்கு கருப்பு கருப்பா தெரியுதான். வீடியோ மேனுக்கு அப்படின்னாக்கா இப்ப சொல்றேன் பாரு, நம்மளுக்கு எவ்வளவு போட்டுருவாப்ல. சத்தியமா போயிருவாங்க. வீடியோ போயிருந்தானே இது ஏன் எடுத்துதானுங்கிற எடுக்க வேணாமா? எடுத்துக்கிறே எடுக்கியப்ப எடுத்துக்கிறேன் நீங்க சொல்றீங்க. 110 கிலோ நீங்க தூக்குவீங்களா? நான் தூக்குவேங்க, என்னால நான் 110 கிலோ தூக்குவேன். 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் ஒன்னு அடிக்கிறது பெருசு கிடையாது, புரியுதா? உன்னால முடியுமா 110 கிலோ 150 கிலோ வெயிட் கூட நான் தூக்குவேங்க. தூக்க முடியாதுன்னு கிடையாதுங்க, நான் தூக்குவேன். நான் ஒரு ஆளா தூக்க முடியாதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா சொல்றது கேளுங்க, ஒரு ஆளா தூக்க முடியாது. ஒரு ஆள் தூக்குற மாதிரி 150 கிலோ வெயிட் தூக்குற மாதிரிக்கா தூக்கலாம். ஒரு ஸ்டேஜுக்கு தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கலாம். என்னால வந்து 100 கிலோ தூப்பேன்.
உங்க ஹேர் ஸ்டைல்லாம் நல்லா இருக்கு. எப்படி நீங்க இந்த ஹேர் ஸ்டைல் செட் பண்ணீங்களா இல்ல உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இப்படி வந்துதா ஹேர் ஸ்டைல்? இந்த இடத்துல ஏய் அப்படியே இது பண்ற சமயக்குற இல்ல இப்ப வர நீங்க இந்த மாதிரி செட் பண்ணீங்களா உங்க ஹேர் ஸ்டைல்? அதெல்லாம் விட்டுறதா தம்பி. மண்டை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், புரியுதா? எனக்கு வந்து நீட்டு மண்டை. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. உனக்கு வந்து ரவுண்டு மண்டை உனக்கு கரெக்டா இருக்கும். உனக்கு வந்து சொட்ட பண்ணி மாரி வரும். நீ தவப்பு இல்லாத தாய் வந்துட முடியாது, புரியுதா? தாய் இல்லாத தவப்பும் வந்துட முடியாது. ஐயோ ஐயோ. ஆனா இதுல ஒரே ஒரு எனக்கு கேள்வி மட்டும் தாங்க புரியல. உங்களுக்கு டைலாக் வந்துச்சு கரெக்டா? டைலாக் வந்துச்சு. ஏதோ ஒன்று யோசிச்சு சொல்லலாம்னு வந்தீங்க, அந்த ஸ்பாட்ல உங்களுக்கு வந்துச்சு கரெக்டுங்களா? அது நான் டைலாக் வேற மாதிரின்னு நினைச்சேன், அது வேற மாதிரியே மெத்தட்ல வந்துருச்சு. அது உங்க கூட பேசுனது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு எல்லாமே சந்தோஷம் தாங்க. மனசை விட்டு நம்ம பேசிடுறோம், மனசு நம்ம வைக்கல. இப்போ வந்து என் கஷ்டம் வந்து வாங்கிட்ட சொல்றேன், உன் கஷ்டம் வந்து என்கிட்ட சொல்றீங்க, ரைட்டு தான், புரியுதுங்களா? அது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் தான். சரிங்க, இதோட இந்த இது முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாங்க. சரி, வணக்கம். வணக்கங்க. வணக்கங்க.